கர்த்தர் கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களே கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கே கர்த்தருடைய ராஜ்யமான பரலோகத்தின் பங்குண்டு. கர்த்தருடைய சுதந்திரத்தில் அவருடைய சொத்தில் நமக்கு பங்கு வேண்டும் என்றால் அவருக்கு பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அடுத்தவனுக்கு பிள்ளைகளாய் இருந்து கொண்டு அவருடைய சொத்தில் பங்கு கேட்க முடியாது. மிகை அருவருத்து வெறுத்து விட வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு, நான் உண்மை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும். சங்கீதம் 119 அதிகாரம் 161 வசனம் முதல் 163 வசனம் வரை. நாம் கர்த்தருடைய வசனத்திற்கு பயந்து வாழ வேண்டும். நம் வாழ்க்கை என்பது தண்டவாளத்தில் போடுகிற ரயிலை போல இருக்கிறது. ட்ரெயின் செல்லும் பொழுது அந்த தண்டவாளத்திலேயே, அந்த அடியில் இருக்கிற தண்டவாளத்திலேயே போகும். அது கொஞ்சம் நகர்ந்தாலும், அந்த தண்டவாளத்தை விட்டு சற்று விலகினாலும், ஒரு சிறு மாற்றம் வந்தாலும் அந்த பாதையில் ரயில் கவிழ்ந்து விடும். அது போலதான் கர்த்தருடைய வார்த்தை என்னும் தண்டவாளத்தின் மேல் மனித வாழ்க்கை நடந்து செல்லும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை வேத வசனத்தின் மேல் நடக்கும் பொழுது, வேத வசனத்தை கற்று வேதாகமத்தின்படி நம் வாழ்க்கை அமையும் பொழுது, தண்டவாளத்தில் நேராக போய் சேருகிற ஒரு ரயிலை போல நல்லபடியாக போய் சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேர்ந்து விடலாம், எந்தவித ஆபத்தும் இன்றி. நம் ஜீவனுக்கும் நம் ஆவி ஆத்மா சரீரத்திற்கு ஆபத்து இல்லாமல் சென்று விடலாம். அதை விட்டு தண்டவாளத்தை விட்டு விலகி ஓடுகிற ரயிலை போல நம் வாழ்க்கை வேத வசனத்தை விட்டு விலகி நடக்கும் போது நடக்கும், நமக்கு ஆபத்து நேரிடும். நம்முடைய பாதையானது தண்டவாளத்தில் ரயில் போவது போல வேதாகமத்தின்படி நம் வாழ்க்கை வாழ வேண்டும். அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ வேண்டும். கர்த்தருக்கு பயந்து வேத வசனத்தை விட்டு வழி விலகாமல், இந்த காரியத்தை கர்த்தர் செய் என்று சொல்லியிருக்கிறார், அதை நான் செய்யாமல் இருக்க மாட்டேன், நிச்சயம் செய்வேன் என்று முழு முயற்சியோடு செய்ய வேண்டும். அதே நேரத்தில் கர்த்தர் செய்யாதே என்று சொல்லியிருக்கிற காரியங்களை நாம் உயிரே போனாலும் அந்த காரியத்தை செய்யக்கூடாது. இப்படி உறுதியாய் இருக்கிற நிலைதான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற வாழ்க்கையா இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்கள் நல்லபடியாக ஓடுகிற ரயிலை போல தண்டவாளத்தில் சரியாக ஓடி தன் இலக்கை அடைகிற ரயிலை போல போய் சேர்வார்கள். நம்முடைய வாழ்க்கையும் நித்திய ஜீவன் என்னும் இலக்கை நோக்கி செல்ல வேண்டும். நம் வாழ்க்கை என்பது இவ்வுலகத்தில் எதற்காக பிறந்திருக்கிறோம்? 1000 காரணங்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருக்கிறது. உலக பிரகாரமாக வாழ்கிற மக்கள் தங்களுக்கு தாங்களே இதற்காக தான் நான் பிறந்தேன், இதற்காக தான் பிறந்தேன் என்று ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு நிலையிலும் தங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை பொறுத்து அவரவர் நினைத்து கொள்ளலாம். நான் சிறு பிள்ளையா இருக்கும்போது படிப்பை பற்றின கனவுகள், வளர்ந்து வரும்போது அவர்கள் பெரியவர்களான பின்பு பணம் சம்பாதிப்பதை போன்ற கனவுகள், அதன் பின்பு வயதில் முதிர்ந்த நிலையில் என்ன நடந்தது, என்ன செய்தோம், இனி என்ன என்பதை குறித்தான ஒரு தெளிவில்லாமல் பலவிதமான சலிப்புகளோடும் வேதனைகளோடும் வாழ்கிற வாழ்க்கையா இருக்கிறது. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, அவன் வாழ்வது சரியா தவறா? இந்த மனிதன் வாழ்ந்து, அதாவது எந்த மனிதன் திருப்தியாக வாழ்ந்து முடிக்கிறானோ அவன்தான் சரியான வாழ்க்கையை வாழ்ந்து முடித்திருக்கிறான். அவனிடத்தில் தான் வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று நாம் கேட்க வேண்டும். திருப்தியான, நிறைவான, மன நிறைவான வாழ்க்கை என்பது கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறவர்களை தவிர வேறு ஒருவருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்காது. ஏனென்றால் ஜீவனுக்கு போகிற வழி ஒரே வழி, அதுதான் இயேசு கிறிஸ்து என்னும் வழி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி வார்த்தையாகிய வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரையே நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அவர் பரிசுத்த ஆவியாய் மாறி நமக்குள் வந்து வாசம் செய்து நம் வாழ்நாள் முழுவதும் சரியான பாதையில் நம்மை வழி நடத்தி நித்திய ஜீவன் என்னும் சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறார்.
அப்படிப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கை நாம் வாழும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் இருக்கும். எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்கும். ஆனால் எத்தனை துன்பம் இருந்தாலும், எவ்வளவு வழிகள் இருந்தாலும், அவைகள் எல்லாவற்றிற்கும் தெளிவான விளக்கம் நம்மிடத்தில் இருக்கும். நமக்கு நம்மால் அந்த துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியும், இன்பத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால், ஏன் இந்த துன்பம் வந்தது? நாம் செய்த தவறுகளின் நிமித்தம் வரும். ஏன் இந்த இன்பம் வந்தது? நாம் சரியான காரியங்களை செய்வதினால், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்ததினால் நமக்கு வந்திருக்கும். அதனால் நம் மனம் முழுமையாய் இன்ப துன்பங்களை ஏற்றுக்கொள்ளும். மனம் சலிப்படையாது, சோர்ந்து போகாது. வாழ்க்கையின் முடிவில் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவர்களுடைய வாழ்க்கை என்பது முடிவில் அவர்கள் மிகுந்த சமாதானத்துடன் தங்கள் வாழ்நாளை முடிப்பார்கள். மிகுந்த சந்தோஷத்துடன் அவர்கள் உயிர் பிரியும் பொழுது மிகுந்த சந்தோஷத்துடன் இருப்பார்கள். அதுதான் மிக சிறந்த வாழ்க்கை. அவர்கள் வாழ்க்கையை சரியாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான பொருளாய் இருக்கிறது. ஏன் என்றால் அது சரியான பாதை. கர்த்தருடைய வழிகள் என்பது மிக தெளிவானது, குழப்பம் இல்லை, மறைபொருள்கள் இல்லை, மிக மிக தெளிவானது. இன்னும் சொல்ல போனால், சாதாரணமாக நாம் நிகழ்காலத்தை அறிந்திருப்போம், இறந்த காலத்தில் நடந்ததை அறிந்திருப்போம். கர்த்தருக்குள் வாழ்கிற வாழ்க்கை என்பது எதிர்காலத்தையும் அறிந்த வாழ்க்கை. அது எவ்வளவு சுலபமானதாக, மிக தெளிவானதாக இருக்கும். கர்த்தருடைய வழிகளில் நடப்பது என்பது மிக மிக சந்தோஷமான ஒரு விஷயம். ஏனென்றால் அது மிக தெளிவாய் இருக்கும். நமக்கு குழப்பமே இருக்காது. நமக்கு ஒரு பிரச்சனைகள் ஏதாவது வந்தால், ஒன்றோ பலவோ எது வந்தாலும் நமக்கு தெளிவாய் தெரியும். இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன, ஏன் இது வந்தது, இதற்கு என்ன முடிவு என்றும் நமக்கு தெரியும். இதற்கு நாம் செய்ய வேண்டிய செயல் எது சரியான செயல், எது தவறு என்பது நமக்கு தெரியும். முடிவெடுக்கும் உரிமையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நாம் சரியான பாதையிலும் செல்லலாம், தவறான பாதையிலும் செல்லலாம். முழு சுதந்திரமும் நமக்கு உண்டு. ஒரு கட்டுப்பாடுகள் உள்ள, ஒரு கட்டி போட்ட மிருகத்தை போன்ற வாழ்க்கை அல்ல. மிக 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 சுதந்திரமான, தெளிவான, சுலபமான வாழ்க்கை முறை. அதுதான் வேதாகமத்தின் வாழ்க்கை முறை. அதை நாம் சரியாக புரிந்து கொண்டு கர்த்தருக்கு பயந்து நாம் அதற்கு கீழ்ப்படிந்து வாழும்போது வாழ்க்கை மிக சுலபமானதாக, நிம்மதியானதாக, சந்தோஷமானதாக இருக்கும். சந்தோஷம், சமாதானம் எல்லாம் கர்த்தரிடத்தில் உண்டு. கர்த்தர் நல்லவர், அவர் நன்மையே நமக்கு செய்கிறவர். கர்த்தருக்கு பயந்து நாம் அப்படி வாழ வேண்டும். இப்படி நம் வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் மட்டும் வாழ்ந்து கொண்டிருப்பதில்லை. இந்த உலகத்தில் துன்மார்க்கரும் வாழ்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாதவர்களே துன்மார்க்கர் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனத்தை படித்து அதன்படி வாழாதவர்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்கள், வசனத்தின்படி வாழாதவர்கள் துன்மார்க்கர். அவர்கள் போதகராகவும் இருக்கலாம், பிஷப்பாகவும் இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழாதவர்கள் யாராய் இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஊழியக்காரர்களாய் இருந்தாலும் அதனால் பிரயோஜனம் அல்ல. எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவர்கள் தங்கள் ஆத்துமாவை ஊழியம் செய்து காப்பாற்றிக் கொள்ள முடியாது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்களே கர்த்தருடைய உண்மையான பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். அப்படி இருக்க துன்மார்க்கர் என்பவர்கள் கர்த்தருடைய வழிகளை அறியாதவர்கள், கர்த்தருடைய வழிகளை பின்பற்றி நடக்காதவர்கள், வேத வசனம் போதிக்கிற காரியங்களை கேட்டு நடக்காதவர்கள், மனப்போனபடியும் உலக வாழ்க்கையின்படியும் மற்றவர்களை பார்த்தும் வாழ்கிறவர்கள். அப்படிப்பட்ட துன்மார்க்கர் கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களை பார்த்தால் பொறாமையின் நிமித்தமும் ஒருவித எரிச்சலின் நிமித்தமும், பொல்லாத ஆவிகள் அவர்களை சூழ்ந்திருப்பதினால் அவர்களுக்கு எரிச்சல் உண்டாகும். அதனால் அவர்கள் நீதிமான்களை பகைப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் கடைசி கால தீர்க்க தரிசன சந்ததியையும் அவர்கள் துன்மார்க்கர் எதிர்ப்பார்கள், முடிந்தவரை துன்பப்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட அவர்களுடைய துன்பத்தின் மத்தியிலும் நீதிமான்கள் என்பவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட உண்மையான கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்கிற பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற உண்மையான கர்த்தருடைய நீதிமான்கள் எல்லோரும் அவர்களை துன்மார்க்கரை எதிர்த்து
கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும், வசனத்தின்படி வாழ வேண்டும். அந்த வாழ்க்கை முறையை விட்டுவிடக் கூடாது. எவ்வித துன்பம் வந்தாலும் அதில் நிலைத்திருந்து, கர்த்தருடைய வசனத்தில் நிலைத்திருந்து நாம் வாழ வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி நாம் வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கை மிக மிக சுலபமானதாக, சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும். சந்தோஷம் மட்டுமல்ல, துன்பமும் இருக்கதான் செய்யும். இன்பம் துன்பம் எது வந்தாலும், அதிக துன்பம் வந்தாலும் கூட அந்த நிலையிலும் நம் மனதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சமாதானம் இருக்கும். துன்பத்தின் மத்தியிலும் நமக்கு சமாதானம் இருக்கும். உண்மையாய் நாம் கர்த்தருக்கு பயந்து வசனத்தின்படி நாம் வாழ்ந்தால், கர்த்தருடைய வேதாகமத்தின் பைபிளின் வசனங்களை படித்து அதன்படி நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்போது கூட, இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நம் ஆழ் மனதில் ஒரு மிகப்பெரிய சமாதானம், அந்த நிம்மதி நமக்குள் இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் இருக்கும். அது நம்மை விட்டு போகாது. அதுதான் பரிசுத்த வாழ்க்கைக்கு நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பொக்கிஷமான அன்பளிப்பு, கர்த்தர் தரும் அன்பளிப்பு. எவ்வளவு இன்பம் வரட்டும், எவ்வளவு துன்பம் வரட்டும், நாம் அசைந்தே கொடுக்க மாட்டோம். நம் மனம் உள்ளுக்குள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும். காரணம் என்னவென்றால், அந்த துன்பம் ஏன் வருகிறது, அதன் பலன் என்ன, அதனால் என்ன நடக்கும் என்று எல்லாம் நமக்கு தெரிந்துவிடும் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது. அப்பொழுது அந்த துன்பம் எல்லாம் ஒரு பொருட்டல்ல என்பதையும் புரிந்து கொள்வோம். அதன் பலன் நமக்கு மிக பெரியதாய் இருக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ளும் பொழுது இதை நாம் பெரியதாய் நினைக்கவே மாட்டோம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வெளிப்படுத்துதலை, தெளிவான மனநிலையை நமக்கு தருவார். கர்த்தருடைய வாழ்க்கை முறை என்பது, கர்த்தர் நமக்கு தருகிற வாழ்க்கை முறை என்பது சூழ்ச்சிகள் நிறைந்ததல்ல, வஞ்சகம் நிறைந்ததல்ல, மிக தெளிவான நீரோடையை போன்றது. மிக தெளிவானது, சுலபமானது, நம்மால் செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு அது சுலபமானது. என் சுமை லகுவாயும் என் நுகம் மெதுவாயும் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் யோவான் புஸ்தகத்தில். அப்படி இருக்க நாம் கவலைப்பட தேவையில்லை. எவ்வித துன்பத்தின் மத்தியிலும், எந்தவித சோதனைகள் வந்தாலும் கர்த்தருடைய வசனத்தை விட்டு விலகாமல் நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்வதே நமக்கு மிகப்பெரிய பொக்கிஷமான வாழ்க்கை, நம்மை நித்திய ஜீவனில் கொண்டு போய் சேர்க்கிற வாழ்க்கையா இருக்கிறது. நம் சமுதாயத்தில் மிகப்பெரிய அந்தஸ்துடையவர்களா இருக்கலாம். அப்படிப்பட்ட சிலர் துன்மார்க்கராய் இருப்பார்கள். அவர்களே வந்து நம்மை துன்பப்படுத்தினாலும், நம்மை வேதனைப்படுத்தினாலும், எந்தவித ஒரு துயரத்தையும் துன்பத்தையும் கொடுத்து வேத வசனத்தை விட்டு வழிவிலகும்படி அவர்கள் செய்ய முயற்சி செய்தாலும், நாம் நம்முடைய இருதயத்தில் உறுதியாய் இருந்து, நம் மனம் உறுதியாய் இருந்து, நம் இருதயத்தை செம்மையாய் வைத்து கர்த்தருக்கு பிரியமாய் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். மனிதனுக்கு பயப்படக்கூடாது. இப்படியாக பரிசுத்தமாய் வாழ வேண்டும். கர்த்தருடைய வேத வசனம் மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு செயலா இருக்கிறது. வேத வசனத்தை கண்ட பொழுது பொக்கிஷத்தை கண்டது போல நான் சந்தோஷமாய் இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்படிப்பட்டதா இருக்கிறது? சற்று ஆச்சரியமாய் இருக்கும். வேத வசனத்தை கண்டால் எப்படி சந்தோஷம் வரும்? இது ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளலாம், ஞானமான காரியம் இருக்கும் என்று நினைக்கலாம். உண்மையில் சந்தோஷம் வரும். அது எப்படி என்றால், நம் வாழ்க்கையில் நாம் மிகப்பெரிய குழப்பமான ஒரு மனநிலையில் இருக்கிறோம். என்ன முடிவெடுப்பதென்று நமக்கு தெரியாத நிலையாயிருக்கலாம். அப்பொழுது யாரை கேட்பது, என்ன செய்வது என்று புரியாத குழப்பமான மனநிலை மற்றும் நெருக்கமான ஒரு சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையில் ஏற்படலாம். அந்த சமயத்தில் நாம் கர்த்தருடைய ஆலோசனையை பெறும்படியாக கர்த்தரிடத்தில் ஜெபித்து வேத வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கும் பொழுது, நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற அந்த சூழ்நிலையில் நம்முடைய சகல சூழ்நிலைகளையும் அறிந்த நம் ஆண்டவர் நமக்கு சரியான பதிலை நமக்கு தருவார். நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட நெருக்கத்திலிருந்து விடுபட நீதியின் பாதையில், தவறான வழியில் அல்ல, நீதியின் பாதையில், நீதியின்படி நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனையை வேதம் நமக்கு சொல்லும். கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். அப்படி கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த ஆலோசனையை கேட்கும் பொழுது நம் இருதயத்தை அந்த அளவுக்கு சந்தோஷமாய் எந்த சூழ்நிலையிலும் நாம் இருந்திருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட அது போன்ற ஒரு மகிழ்ச்சி நமக்கு உண்டாகும். இது நிச்சயமாய் நடக்கிறது.
இன்றும் நம் வாழ்க்கையில் நடக்கிறது. மிகவும் நாம் குழப்பத்தில் இருப்போம், மிக துன்பத்தில் இருப்போம், நமக்கு எதுவுமே புரியாது, என்ன செய்வதென்று தெரியாது, தத்தளிப்பின் நிலை ஏற்படும். ஆனால் அந்த சூழ்நிலையில் கர்த்தர் சுலபமாக, மிக மிக சுலபமான ஒரு நீதியான ஒரு சிறிய வழியை நமக்கு சொல்வார். ஒரு சின்ன காரியம் போல இருக்கும், ஆனால் அதை செய்தால் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் சிக்கறுக்கப்பட்டு விடும். அப்படியே அது முழுமை அடைந்து அது எல்லாம் தெரித்து போய் நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான நிகழ்வாய் அது மாறி போகும். அப்படிப்பட்ட ஆலோசனையை வேதத்தில் உண்டு. வேதத்தில் இல்லாத ஆலோசனையே கிடையாது. மனித வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் வேதத்தில் பதில் உண்டு. அதை நாம் படித்து தெரிந்து கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கை மிக சுலபமானதாகிவிடும். அதாவது ஒரு கணக்கு போட வேண்டும் என்றால் அல்ஜிப்ரா என்று ஒரு பாடம் உண்டு. அதற்கு தேவையான எல்லா ஃபார்முலாக்களையும் நாம் அறிந்து வைத்துக் கொண்டால் நம்மால் எந்த கணக்கை கொடுத்தாலும் அந்த கணக்கின் முறையை அறிந்து கொண்டால் போதும், ஃபார்முலாவை தெரிந்து கொண்டால் போதும், அழகாக நம்மால் தீர்வு கண்டுவிட முடியும். இப்படி ஒரு அருமையான கணிதத்தை எந்த கணக்கு கொடுத்தாலும் நம்மால் போட முடியும். சுலபமாக நன்றாக படிக்கிற பிள்ளைகள் ஃபார்முலாவை படித்துக் கொள்வார்கள். அந்த கணிதத்தை எப்படி போட வேண்டும் என்று தெரிந்து கொண்டால் போதும், சுலபமாக எந்த கணக்கு கொடுத்தாலும் போட்டு விடுவார்கள். இதுதான் ஒரு கணிதத்தை கற்கும் முறை. அதே போல வாழ்க்கையையும் நம்மால் வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு ஃபார்முலா புத்தகமாக இந்த வேத வசனம் இருக்கிறது. இதை நன்கு கற்றறிந்து கொண்டால் நம் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளுக்கும் எல்லா முடிவையும் நம்மால் எடுக்க முடியும். சுலபமாக, மிக சரியானதாக, நீதியின் பாதையில், தவறான வழியில் அல்ல, குறுக்கு வழியில் அல்ல, நீதியின்படி, நியாயத்தின்படி, கர்த்தருடைய வழியின்படி, கர்த்தருக்கு ஏற்றபடி, யாருக்கும் எந்தவித தீமையான காரியங்களும் ஏற்படாதபடி நீதி நியாயத்துடன் நம்மால் தீர்வு காண முடியும். அப்படிப்பட்ட ஒரு தீர்வை நாம் கண்டுபிடித்து விட்டால் நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அல்லது ஒரு பிறர் அப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வை நம்மால் சொல்ல முடிந்தால் நாம் எவ்வளவு சந்தோஷப்படுவோம். இவ்வளவு நெருக்கமான நிலையில் இருப்பவர்களை விடுவிக்க நம்மால் முடிந்ததே என்று நம் மனம் எவ்வளவு சந்தோஷப்படும். அதனால் வேத வசனத்தை கற்றுக்கொள்வோம், அதன்படி நடப்போம். அது நம் வாழ்க்கை வருகிற சகல சோதனைகளையும் சகல நெருக்கடிகளையும் எல்லாவற்றையும் சீர்கழிக்கும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் நேசிக்க வேண்டும், பொய்யை வெறுக்க வேண்டும், பொய்யை பகைத்து அருவருக்க வேண்டும். பொய் என்பது ஒரு அருவருப்பான ஒரு செயலா இருக்க வேண்டும். பொய் என்பது நமக்கு அருவருப்பாய் மாற வேண்டும். அதை நம்முடன் வைத்துக் கொள்ளக்கூடாது, நம் இருதயத்தில் அது இருக்கக்கூடாது. நம்மேல் ஒரு தூசு படும் பொழுது நமக்கு அருவருப்பாய் இருக்கும். ஒரு தூசு நம்மேல் படும் பொழுது, நம் கைகளில், நம் உடைகளில் படும் பொழுது நமக்கு எப்படி இருக்குமோ அது போல பொய்யை நாம் வெறுத்து அருவருக்க வேண்டும், அதை அருவருப்பாய் பார்க்க வேண்டும். பொய்யை எல்லாரும் நேசிக்க தொடங்கி விடுகிறார்கள். அதுதான் மகா பெரிய பாவம். பொய்யை யார்தான் பொய் பேசாமல் இருப்பார்கள்? இந்த காலத்தில் முடியுமா? அந்த காலத்திலும் கர்த்தர் தான் தெய்வம், இந்த காலத்திலும் கர்த்தர் தான் தெய்வம். அந்த காலத்திலும் மனிதன் எப்படி இருந்தானோ அதே போலதான் இந்த காலத்திலும் மனிதன் இருக்கிறார். பூமியும் அப்படியேதான் இருக்கிறது, எல்லாம் அப்படியேதான் இருக்கிறது. எதுவும் ஒன்றும் வித்தியாசமாய் மாறிவிடவில்லை. நாம் உடுத்துகிற உடையும் பேசுகிற பேச்சிலும் சில மாற்றங்கள் வரலாமே தவிர எல்லாம் ஒன்றுதான், ஒரே மாதிரியாக தான் இருக்கிறது. கடைசி காலம் பொய் பேச வேண்டும் என்று எந்த சட்டமும் இல்லை. அநியாயத்துக்கும் அக்கிரமத்தையும் விட முடியாதவர்கள், இச்சையின்படி வாழ்கிறவர்கள் பேசுகிற பொய்யா இருக்கிறது. அதனால் பொய்யை வெறுத்து அருவறுத்து தூக்கி எழுந்து விட வேண்டும். எல்லா காலத்திற்கும் ஏற்ற நியாய தர்ம சட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய சன்னதியில் போய் நின்று கொண்டு நான் கடைசி காலம் அதனால் பொய் பேசினேன் என்று சொன்னால் பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பொல்லாத பிசாசானவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பொய் பேசினால் அவனுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று பொருள். இதை விட வேறு அடையாளம் தேவையே இல்லை. அப்படி இருக்க பொய்யை அருவறுத்து வெறுத்து விட வேண்டும், வேதத்தை நேசிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களே கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கே கர்த்தருடைய ராஜ்யமான பரலோகத்தின் பங்குண்டு. கர்த்தருடைய சுதந்திரத்தில், அவருடைய சொத்தில் நமக்கு பங்கு வேண்டும் என்றால் அவருக்கு பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அடுத்தவனுக்கு பிள்ளைகளாய் இருந்து கொண்டு அவருடைய சொத்தில் பங்கு கேட்க முடியாது. அது போல
கர்த்தருடைய வழிகளில் உண்மையாய், நேர்மையாய், நீதியாய், நீதிமானாய், பரிசுத்தமானாய் வாழ்ந்தால் மட்டுமே கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியுமே தவிர, பொய்யும் புரட்டும் துன்மார்க்கமும் அக்கிரமமும் அநியாயமும் தீமையும் செய்து கொண்டு பொல்லாதவனுக்கு பிள்ளையாய் இருந்தால், சாத்தானுக்கு பிள்ளையாய் இருந்தால் பரலோக ராஜ்யத்தில் இடம்பெற முடியாது. அவனுக்கு சொந்தமான அக்னி கடலுக்கே நாமும் பங்கடைய முடியும். எச்சரிக்கையுடன் இருப்போம். சங்கீதம் 119 அதிகாரம் 164 வசனம் முதல் 168 வசனம் வரை. கர்த்தருடைய நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தருடைய நீதி நியாயங்கள் நமக்கு வெளிப்படுகிறது. அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். புதிய நாளை காண முடியாமல் இருப்பவர்கள், உறக்கத்திலேயே இருப்பவர்களும் உண்டு. இப்படியெல்லாம் நடப்பதுண்டு. அது போல இருக்கிற இந்த உலகத்தின் வாழ்க்கையில், மனித வாழ்க்கையில் நாம் இன்று கண்விழித்து எழுந்து கொள்கிறோம். எழுந்து நம் அன்றாட காரியங்களை செய்ய பலனோடு எழும்புகிறோம் என்பதே கர்த்தருடைய மிகப்பெரிய கிருபையாய் இருக்கிறது. காலையில் எழுந்தவுடன் கர்த்தரை துதிக்க வேண்டும். காலை நாம் ஆகாரம் சாப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆகாரத்திற்காக அவரை துதிக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு முறை நாம் சாப்பிடும் பொழுதும், நாம் தூங்கும் பொழுதும், நம் வேலைகளை நாம் செய்யும் பொழுதும் கர்த்தரை துதித்து கர்த்தருக்கு மகிமை செலுத்தி நாம் பின்பு நம்முடைய காரியங்களை செய்ய வேண்டும். ஏனென்றால் இதற்கேற்ற பலனையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் கொடுப்பது கர்த்தரே. நம்மை இன்று போஷிக்கிறார், நமக்கு தங்க இடத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு தேவையான உடைகளை கொடுத்திருக்கிறார், நமக்கு தேவையான உணவை கொடுத்திருக்கிறார், அன்றாட காரியங்களுக்கு நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் தினந்தோறும் கர்த்தருக்கு துதி செலுத்தி நன்றி செலுத்த வேண்டும். நம் ஜீவனை இன்று நமக்கு கொடுத்திருக்கிறார், இன்று நீ மகிழ்ச்சியாக வாழ என்று. அதற்காக நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நம் சரீரத்தில் பலனோடு இருக்கிறோம். எத்தனையோ பேர் இந்த நாளில் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனைகளில் இருந்து கொண்டு பல பாடுகளை படுகிற காலங்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் இருக்கும் பொழுது இந்த நாளில் நமக்கு ஆரோக்கியமான உடலை கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்த வேண்டும். இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய ஒவ்வொரு செயல்களும், எங்கே பார்த்தாலும் கொள்ளை நோயும் மிகப்பெரிய ஆபத்துகளும் இயற்கை சீற்றங்களும் ஏற்படுகிறது. இதிலெல்லாம் காப்பாற்றப்பட்டு இன்று வரை நாம் உயிரோடு இருக்கிறோம். இயற்கை சீற்றங்களிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். அதற்காக துதி செலுத்துவோம். கொள்ளை நோயிலிருந்து நாம் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். அதற்காக கர்த்தரை நோக்கி துதி செலுத்துவோம். இப்படியாக கர்த்தரை நோக்கி நாம் துதி செலுத்த 1000 காரணங்கள் இருக்கிறது. செலுத்த வேண்டிய காரணங்கள். யுத்தங்களை பற்றியும் பேச்சு நடக்கிறது. பல பேர் உயிரிழந்து யுத்தத்தில் இறந்து போகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ இழப்புகளை சந்திக்கிற குடும்பங்கள் இருக்கிறது. இன்று நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் பாதுகாப்பாய் இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஆபத்துகள் இல்லாமல் அதற்காக கர்த்தரை துதி செலுத்துவோம். ஆக்சிடென்ட் போன்ற காரியங்கள் நடைபெற்று பலர் தங்கள் சரீரத்தில் பல பாடுகள் படுகிறவர்கள், சிலர் தங்கள் உயிரையே இழக்கிறவர்கள், இப்படிப்பட்ட பலவித சோதனைகள் எல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் இல்லாமல் இன்று நம்மை காப்பாற்றி இருக்கிறார் கர்த்தர். இப்படியாக கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக ஒவ்வொரு நாளும் வெறும் ஸ்தோத்திர பலி செலுத்துகிறேன் என்று வாயின் வார்த்தைகளால் மட்டும் அல்லாமல் நம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும். ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும். அதாவது, என் ஜீவனை கொடுத்ததற்காக நன்றி, எனக்கு ஆகாரம் கொடுத்ததற்காக நன்றி, இருப்பிடம் கொடுத்ததற்காக நன்றி, ஆரோக்கிய பலனை கொடுத்ததற்காக நன்றி, கொள்ளை நோய்க்கு விலக்கி காத்ததற்காக நன்றி என்று 91ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருப்பது போல கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் கண்மலையாய் இருந்து நம்மை பாதுகாக்கிறாரே, அதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தருடைய நீதி நியாயங்கள், அவரை அண்டிக் கொண்டவர்களுக்கு அவர் காட்டும் கிருபையின் நிமித்தம் நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக 7 தரம் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். 7 தரம் மட்டுமல்ல, அதற்கு மேலும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. மிகுந்த சமாதானம், நிறைவான அதிகமான சமாதானம். கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கும் பொழுது
அது எப்படி சந்தோஷம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும்? கர்த்தருடைய வேதத்தை நாம் நேசிக்கும் பொழுது நமக்கு மிகுந்த சமாதானம் எப்படி உண்டாகிறது என்றால், அதை தான் நாம் பார்க்கிறோம். வாழ்க்கையின் வழிகள் எல்லாம் மிக தெளிவாக வேதத்தில் சொல்லப்பட்டிருப்பதினால் அதை கற்றுக்கொண்டு நாம் வாழும் பொழுது அது நமக்கு சுலபமானதா இருக்கிறது. அதாவது நாம் வெளிநாட்டிற்கு செல்கிறோம் என்று வைத்துக் கொண்டால், நாம் மொழி அறியாத வேறு ஒரு தேசத்திற்கு செல்லுகிறோம். அப்பொழுது நம் கூட பயணிக்க யாரும் இல்லை என்றால், நாம் போகும்போது மிகவும் பல பாடுகள் நமக்கு இருக்கும். துன்பமாய் இருக்கும், வேதனையாய் இருக்கும், என்ன செய்வதென்று புரியாது, தவிப்பாய் இருக்கும். யாரிடம் கேட்பது, என்ன செய்வது என்று தெரியாது. வழி தெரியாது, பயணம் போக, மொழி தெரியாது, மற்றவர்களுடன் பேச, இப்படி பல துன்பங்கள் வரும், பல குளறுபடிகள் நடக்கும். ஆனால் அதற்கு பதிலாக நமக்கு நன்றாக தெரிந்த, நன்கு அந்த தேசத்தில் பழக்கப்பட்ட ஒரு மனிதர் நம் கூட வந்தால் நாம் மிக சுலபமாக அவருடன் செல்வோம். ஏனென்றால் அவர் நம்மை வழி நடத்தி கொண்டு போவார். எங்கு போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எல்லோருடனும் பேசுவார். அவர்கள் மொழி தெரிந்து நல்லபடியாக நாம் போய் சேர வேண்டிய இடத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். வேத புத்தகமும் நல்ல நண்பன் போல. இதை பைபிளை நாம் நேசித்து நம் நண்பராக நாம் ஏற்றுக்கொண்டால், ஒரு தோழனாக நினைத்து கொண்டால், இதை கரம் பிடித்து கர்த்தருடைய வார்த்தையாகிய வேத வசனத்தை கைகளில் பற்றி கொண்டு நம் இருதயத்தில் சுமந்து கொண்டு நாம் வாழும் பொழுது அது என்ன ஆகும் என்றால், வழி தெரிந்தவர்கள் நம் கூட வருவது போல நாம் எங்கு செல்ல வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எப்படி நாம் நடந்து போக வேண்டும், எந்த பாதையில் நடக்க வேண்டும், நம் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், குழப்பங்கள், இதையெல்லாம் எப்படி சரிப்படுத்த வேண்டும், அது மட்டுமல்ல நாம் முன்னேற்ற வாழ்க்கைக்கு என்னென்ன செய்ய வேண்டும், கர்த்தருடைய சித்தம் என்ன, அந்த கர்த்தருடைய சித்தத்தில் நம்முடைய பங்கு என்ன, நாம் எங்கு இருக்க வேண்டும், எந்த இடத்தில் நின்று எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று மிக தெளிவான எல்லா விளக்கங்களும் எல்லா மனிதருக்கும், உலகத்தில் இதுவரை பிறந்த, இனி பிறக்க போகிற, இப்பொழுது பிறந்திருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் தேவையான ஆலோசனைகள் அடங்கிய ஒரே புத்தகம் பைபிள் மட்டும்தான். இது எல்லா காலத்துக்கும் பொருந்தும். ஏன், வானமும் பூமியும் அழிக்கப்பட்டு புது வானம் புது பூமி வந்தாலும் கூட வேத புத்தகம் அழியாது என்று வேதம் சொல்லுகிறது. வானமும் பூமியும் அழிந்தாலும் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம் அப்பாவே சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்க நாம் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. வேத புத்தகத்தை மட்டும் நம் கையில் ஏந்தி அதை நம் மனதில் சுமந்து நம் வாழ்க்கையில் நாம் நடக்கும் பொழுது அது மிக சுலபமான வாழ்க்கையாக, மிக தெளிவான வாழ்க்கையாக இருக்கும். அது இன்பமானது. வேதத்தை நேசிக்கிறவர்கள், நாம் கர்த்தரை நேசித்து அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும். வேத வசனம் உண்மையிலேயே நாம் நேசிப்புக்கு உரியது. உண்மையாய் சொல்ல வேண்டும் என்றால், சுருக்கமாக தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், அது ஒரு மிகப்பெரிய ஞானம். கர்த்தருடைய வசனத்தில் இருக்கிற புதை பொருள்களை, அதன் அருமையை அறிந்து கொள்கிறவன் உண்மையிலேயே ஞானி. அதுதான் உண்மை. வேத வசனத்தை தினந்தோறும் வாஞ்சையாய் தேடுகிறவர்கள் ஞானிகள் என்று சொல்லலாம். அவர்கள் மட்டும்தான் ஞானிகள். உலகத்தில் எந்த புத்தகத்தை படிக்கிற மனிதனை விட வேத புத்தகத்தை படிக்கிற மனிதன் தான் உண்மையிலேயே ஞானி. ஏனென்றால் சகலத்தையும், இந்த உலகத்தின் காரியங்களை படித்து ஜெயித்தாலும் தன் உயிரை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்த்தால் அந்த விஞ்ஞானியின் நிலை என்ன? அதாவது வேதத்தில் ஒரு வசனம் உண்டு. ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அவன் உலகத்தையே ஆளுகிற மனுஷனாய் எல்லா சகல ஐஸ்வர்யத்தையும் அடைந்து பேர், புகழ், பணம் எல்லாவற்றையும், உறவுகள், மனிதர்கள், பதவி எல்லாவற்றையும் பெற்றிருந்தாலும் அவன் பாவியாய் இருந்து அவன் மரித்த பின்பு நரகத்திற்கு செல்வானே ஆகில் அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கான பொருள் என்ன? அதன் பலன்தான் என்ன? ஒன்றும் இல்லை. அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவன் எவ்வளவு உலகத்தையே ஆண்டாலும் அதனால் பிரயோஜனம் ஒன்றுமே இல்லையே.
அப்படி இல்லாமல் கர்த்தருடைய வசனத்தை நேசித்து அதன்படி ஒரு ஏழையாக ஒரு சாதாரண ஒரு சிறு குடிசையில் வாழ்ந்தாலும் அந்த மனிதனுடைய முடிவானது நித்திய ஜீவனில் போயிருக்கும். அதுவே வாழ்க்கையின் சாதனையாய் இருக்கும். சிறு குடிசையில் ஏழ்மையாக எளிமையாக வாழ்ந்தாலும் வேத வசனத்தின்படி வாழ்ந்து நித்திய ஜீவனை அடைகிறவனே உண்மையிலேயே ஞானி, நீதிமான், மிக சிறந்த திறமைசாலி என்று சொல்ல. அடைய வேண்டிய இலக்கை அடைபவனே வீரனாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட வீரனாய் நாம் வாழ வேண்டும். மனித வாழ்க்கையின் இலக்கு என்பது நித்திய ஜீவனை அடைவதுதான். அதற்கேற்ற வழிகள் வேத புத்தகத்தில் இருக்கிறது. அதை படித்து அந்த வழிகளில் நடந்து நாமும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். அது மிகவும் சந்தோஷமானது. கர்த்தருடைய வழிகள் சந்தோஷமானது, சமாதானம் உடையது. அந்த வழிகள் நமக்கு மிகுந்த சமாதானத்தை கொடுக்கக்கூடியது. அப்படி கர்த்தருடைய வேத வசனத்தை கேட்டு நடந்து அதன்படி வாழ்கிறவர்கள், கர்த்தருடைய வேதத்தை நேசித்து அதன்படி வாழ்கிறவர்களுக்கு இடரல் இல்லை. அவர்களுக்கு இடரல் என்பது, என் வாழ்க்கையில் இப்படி இழந்து விட்டேனே, இது முடிந்து விட்டதே, நான் தோற்று போனேனே, நான் இனி எழ முடியாதே, அப்படி என்ற நிலையே இல்லை. வெற்றி. இடரல் என்பது தோல்வியை குறிக்கிறது. இடரல் அடைந்து, கர்த்தருக்குள் இடரல் அடைந்து தோல்வி அடைந்து விட்டோம், நரகத்திற்கு போவதற்கான தகுதியை பெற்றுவிட்டோம் என்று பொருளாகும். அப்படி அல்ல. இடரல் அடையாமல், இடரலே கிடையாது. வேத வசனத்தை நேசித்து வாழ்கிறவர்கள் நிம்மதியாக சமாதானமாக வெற்றியின் பாதையில் நடந்து வெற்றியை அடைவார்கள். அவர்கள் யோசிக்கவே தேவையில்லை. எது நடக்கும், நாம் நித்தியத்திற்கு போவோமா என்ற குழப்பமே அவர்களுக்கு இருக்காது. நிச்சயம் என்று மறித்தாலும் நாம் கர்த்தரிடத்தில் இருப்போம் என்கிற நம்பிக்கை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரும். அவர் இருதயமே சொல்லும். இதுதான் முதல் அடையாளம். நாம் பரலோகம் செல்கிறோமா என்று அடுத்தவரிடம் கேட்கக்கூடாது. தேவையே இல்லை. நம்முடைய இருதயமே சொல்லும், நான் நித்திய ஜீவனுக்கு போவேன் என்றும் நான் போக மாட்டேன் என்றும் நம் மனமே சொல்லும். ஏனென்றால் கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுது நம் இருதயம் அதை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அதுதானே செயல்படுகிறது. அப்படி இருக்க கர்த்தருடைய வசனத்தின்படி வாழும் பொழுது நமக்கு மிகுந்த சமாதானம் இருக்கும். அப்படிப்பட்ட சமாதான வாழ்வு வாழும் போது அதன் முடிவு கர்த்தருடைய ராஜ்யம். கர்த்தருடைய பாதுகாப்புக்கு நாம் காத்திருக்க வேண்டும். அவருடைய கற்பனைகளின்படி நாம் செய்ய வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகள், கற்பனைகள், நியாயங்கள், நீதிகள், அப்படி என்றால் வேத வசனம் நமக்கு எதை போதிக்கிறதோ, கர்த்தர் நம்மை எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற விளக்கங்களை வேத புத்தகம் முழுமைக்கும் கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாடும் தேவை, புதிய ஏற்பாடும் தேவை. எல்லாவற்றையும் நாம் படித்து வருடத்தில் ஒரு முறையாவது முழுமையாக வேத புத்தகத்தை படிக்க வேண்டும். ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் வருடத்தில் ஒரு முறை, ஒரு நாளைக்கு 5 அதிகாரங்கள் படித்தால் கூட போதுமானது. 1 மணி நேரம் அல்லது அதிக நேரங்களை 1 மணி நேரத்திற்கு மேல் நாம் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு நாம் படிக்கும் பொழுது ஒரு வருடத்தில் படித்து விடலாம். அப்படி நாம் படித்து ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு முறை நாம் வேத புத்தகத்தை படிக்கும் போது அது நம் வாழ்க்கையை, அதாவது ட்ரெயினில், தண்டவாளத்தில் ஓடுகிற ட்ரெயின் போல சுலபமாக மிகச்சரியாக போய் சேரும். எந்தவித குழப்பங்களும் இடரலும் இல்லாமல் மிக வேகமாக, தெளிவாக, சுலபமாக, நல்லபடியாக நித்திய ஜீவனை சென்றடையும். ஒரு ரயில் போலதான் நம் வாழ்க்கையை கர்த்தருடைய கற்பனைகளின்படி செய்து அவருடைய ரட்சிப்புக்கு, அவருடைய பாதுகாப்புக்கு நாம் காத்திருக்க வேண்டும். நமக்கு ஒரு துன்பம் வருகிறது, வேதனை வருகிறது என்றால் நாம் வழி தவறிவிடக் கூடாது. ஐயோ, இந்த துன்பம் வந்து விட்டதே, நான் இந்த காரியத்தை விட்டு விடுகிறேன் என்று கர்த்தருடைய காரியத்தை விட்டுவிடக் கூடாது. நாம் உறுதியாய் இருந்து பற்றி கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து அதை பற்றி கொண்டு கர்த்தரிடத்து காத்திருக்க வேண்டும். நிச்சயம் கர்த்தர் நமக்கு பதிலளிப்பார். நம் பாடுகளை நீக்கி போடுவார். அப்படி நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து காத்திருக்கும் பரிசுத்த வாழ்வு என்பது கர்த்தருக்கு காத்திருப்பதும் கூட. கர்த்தருடைய கிருபைக்கும் அவருடைய பாதுகாப்புக்கும் நாம் சற்று காத்திருக்க வேண்டிய காலங்களும் உண்டு. அந்த காலத்தில் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். இடரல் அடையக்கூடாது. ஏன் இந்த துன்பம் வந்தது, ஏன் இந்த துன்பம் என்னை விட்டு நீங்கவில்லை, எனக்கு ஏன் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது, இவைகள் எல்லாம் எனக்கு இருக்கக்கூடாது என்றெல்லாம் புலம்பக்கூடாது.
கர்த்தர் நமக்கு நிச்சயம் பதில் தருவார். அவர் தரும் வரைக்கும், அவர் அந்த பாடுகளை நம்மை விட்டு நீக்கும் வரைக்கும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமா கர்த்தருடைய சாட்சிகளை காத்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு சாட்சிகளை கொடுத்திருக்கிறார். வேத கால பரிசுத்தவான்களின் வாழ்க்கையும் நமக்கு சாட்சியாய் இருக்கிறது. இந்த காலத்தில் வாழ்கிற கர்த்தருடைய ஊழியர்களுடைய சாட்சியும் நமக்கு பாதுகாப்பாய், நமக்கு பிரயோஜனமாய் இருக்கிறது. இந்த சாட்சிகளை நாம் காத்து கொள்ள வேண்டும். எப்படி காத்து கொள்வது என்றால், கர்த்தருடைய வேத வசனங்களை படிப்பதும், அதை நாம் தியானிப்பதும், அவைகளின்படி நடப்பதும், கர்த்தருடைய வசனங்களை நாம் காத்து கொள்வது, கர்த்தருடைய சாட்சிகளை நாம் காத்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் காத்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிக சரியானதாய் இருக்கும். அதை விட்டு விலகக்கூடாது. கர்த்தருடைய சாட்சிகளை நாம் காத்து நடக்க வேண்டும். அப்படி நாம் காத்து கொண்டு கர்த்தருடைய சாட்சிகளை நேசிக்க வேண்டும். அப்படி நாம் நேசித்து அதை பின்பற்றி மனதில் வைத்து நாம் வாழும் பொழுது, அதாவது வேத கால பரிசுத்தவான்கள், இன்று வாழும் பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள், ஊழியர்கள் நமக்கு கர்த்தருடைய வார்த்தைகளையும் சொல்லுகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையின் அனுபவங்களை நமக்கு சொல்கிறார்கள். அவைகளே சாட்சிகளாய் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு தரும் சாட்சிகளாய் இருக்கிறது. அந்த சாட்சிகளை நாம் காத்து கொள்ள வேண்டும். அவர்கள் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். அதை புரிந்து கொண்டு நாம் நடக்க வேண்டும். கர்த்தருடைய கட்டளைகளையும் சாட்சிகளையும் நாம் காத்து நடக்க வேண்டும். அவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். கர்த்தருடைய கட்டளைகள் நமக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற 10 கட்டளைகள். அவருடைய சாட்சிகள் வேத புத்தகம் முழுவதும், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், புதிய ஏற்பாட்டு சீசர்கள், பரிசுத்தவான்கள், இப்படி இவர்களுடைய வாழ்க்கை முறைகள், இவைகளை எல்லாம் நாம் காத்து கொண்டு நாம் வாழ வேண்டும். அப்படி நாம் வாழும் பொழுது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவோம். அது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. என்றென்றும் இந்த பரிசுத்தவான்களின் வாழ்க்கை முறைகள் நம் மனதில் இருக்க வேண்டும். எந்தெந்த சூழ்நிலையில் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என்பதை அவர்களுடைய வாழ்க்கையாகிய சாட்சிகள் நமக்கு போதிக்கிறது. நம்முடைய வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பார்வை நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது என்ற உணர்வில் நாம் வாழ வேண்டும். அதுதான் சத்தியம், உண்மை. கர்த்தர் நம்மை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. யோசேப்பையா போத்திபார் வீட்டில் இருக்கும் பொழுது அவருடைய போத்திபாரின் மனைவி யோசேப்பையாவின் உடையை பிரித்து இழுத்ததும், யோசேப்பையா விலகி ஓடியதும் போன்ற மிக முக்கியமான நிகழ்வுகள் நடந்த போதும், அங்கு நடந்த சிறு சிறு காரியங்களையும் கூட பரிசுத்த வேதாகமம் நமக்கு துல்லியமாக சொல்லி இருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் அங்கிருந்து பார்த்தே இதை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதை புரிந்து கொள்வோம். இதே போல ஒவ்வொரு காரியங்களும், ஏவாளம்மா பழம் பறித்து சாப்பிடும் பொழுது அங்கு சாத்தானுடன் பேச்சுவார்த்தை நடந்தது, எல்லாவற்றையும் வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறது என்றால் கர்த்தரை பார்த்து கொண்டிருந்துதான் நமக்கு சொல்லி இருக்கிறார். வெளிப்படுத்தல் காலத்திலும் நடக்க போற காரியத்தையும் இப்பொழுது நமக்கு சொல்லி இருக்கிறார். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது பாபிலோனின் அழிவு எப்படி இருக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இனி எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியத்தையும் கர்த்தர் அறிந்து அதை நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். அது போல எக்காலத்தில் உள்ளதையும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. பாவம் செய்ய துணியக்கூடாது. சுத்தமான வாழ்வை, கர்த்தருக்கு பிரியமான வாழ்வை நேசித்து வாழ வேண்டும். அப்பொழுது கர்த்தரால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 169ஆம் வசனம் முதல் 176ஆம் வசனம் வரை. நம்முடைய ஜெபங்கள் கர்த்தருடைய சன்னதியில் போய் சேர வேண்டும். கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்கலாம், ஆனால் அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். நாம் ஜெபிப்பது பெரிய காரியம் அல்ல, கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வதே மிக பெரிய காரியம். இந்த இடத்தில், இந்த வேத வசனத்தில், என்னுடைய ஜெபம் உம்முடைய சன்னதியில் வந்து சேரட்டும், ஏற்றுக்கொள்ளும், என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் எப்பொழுது ஒரு மனிதனின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் என்றால், அதற்கு வேதாகமத்தில் நமக்கு ஆதாரம் இருக்கிறது. முதலில் கர்த்தருடைய சிருஷ்டிப்பின் துவக்கத்திலேயே காயீனும் ஆபேலும் காணிக்கை செலுத்திய போது பலி செலுத்தினார்கள்.
ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். கானானுடைய பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், கானான் செலுத்திய பலி கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கவில்லை. ஆபேல் ஐயாவின் குணங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தது. கர்த்தருக்கு பிரியமானவராய் ஆபேல் ஐயா இருந்ததினால் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் காணிக்கையையும் அவருடைய பலிகளையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் காயின் அப்படி அல்ல. காயின் பாவியாய், அதாவது அதன் பின்பு ஆபேல் ஐயாவை கொலை செய்கிறார் என்றால் அவருக்குள் எரிச்சல் அடைந்தார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எரிச்சலின் ஆவி, கொலை செய்யக்கூடிய வலுசர்ப்பத்தின் ஆவி போன்ற ஆவிகள் அந்த மனிதனுக்குள் இருந்திருக்கிறது, அல்லது அதற்கு பின்பு கூட வந்திருக்கலாம். ஆனால் அவருடைய குணங்கள் நற்குணமாய் இருக்கவில்லை. காயினின் குணங்கள் நல்ல குணம் இல்லை. அதனால் கர்த்தர் காயினையும் ஏற்கவில்லை, காயினுடைய அந்த பலிகளையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது நமக்கு தெளிவாக புரிகிறது. அப்படியானால் நம்முடைய ஜெபங்கள் கர்த்தருடைய சன்னதியில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதற்கு கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் அவருடைய கண்களுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு மனவாட்டியாய் இருக்கிறார்கள் என்று. அப்படி என்றால் மனைவி என்று பொருள். ஒரு மனைவியானவள் கணவனுக்கு பிரியமானவளாய் நடக்க வேண்டும். கணவனுக்கு கீழ்ப்படிந்து கணவனுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறவளாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனைவி நல்ல மனைவி என்று சொல்லுவோம். அதுபோல கர்த்தருக்கு ஏற்ற நல்ல திருச்சபையாக நாம் இருப்போம். திருச்சபைதான் மணவாட்டி என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் திருச்சபையாக நாம் இருக்க வேண்டும் என்றால் ஒரு கர்த்தருக்கு பிரியமான திருச்சபையாக, கர்த்தருடைய ஜனமாக நாம் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே. கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்றால் என்ன? கர்த்தருடைய வேத வசனங்கள், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளும் கற்பனைகளும் வேத புத்தகத்தில் பைபிளில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த விவிலியம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பைபிளை நாம் எடுத்து வாசித்து அதன் பொருளை புரிந்து அதன்படி நாம் நடக்க வேண்டும். அந்த வசனங்களை ஏற்றுக்கொண்டு மனதால் அதன்படி நாம் நடக்கும் பொழுது கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருப்போம். அப்பொழுது அவருடைய ஜனமாக நாம் இருப்போம். அவருடைய ஜனமாக நாம் இருக்கும் போது நம்முடைய ஜெபங்கள் கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படும். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருப்பார், நம்முடைய ஜெபங்களையும் ஏற்றுக்கொள்வார். ஆபிலேயாவின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டது போல கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்ய வேண்டும். இன்னொரு காரியம், காயின் கனிகளை கொண்டு காய்கறிகளை கொண்டு பலி செலுத்தினார். அது முறையானதல்ல. ஆடு, ரத்தம் உள்ள ஒரு மிருக ஜீவனை தான் அந்த காலத்தில் பலி கொடுப்பார்கள். கொடுக்க வேண்டும் என்று கர்த்தரால் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. ஆதாம் ஏவாள் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் தன் பிள்ளைகளுக்கு. அப்படி அவர்கள் சொல்லிக் கொடுத்ததைக்கு கீழ்ப்படிந்து ஆபிலேயா காணிக்கை செலுத்தி இருக்கிறார். காயினோ கர்த்தருக்கு பிரியமானதை செலுத்தாமல் தன் விருப்பப்படி தன்னிடத்தில் உள்ளதை கொண்டு செலுத்தியதினால், தன் சுயத்தின்படி அவர் வாழ்ந்ததினால் அந்த காணிக்கையை கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே மிகவும் முக்கியம். கீழ்ப்படிதல் என்பதே வசனத்தை கை கொண்டு நடப்பதே. வசனத்தை நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கடைபிடித்து நடக்க வேண்டும். கர்த்தர் மேல் வைத்த அன்பினால், அவர் மேல் அன்பு வைத்து அவரை நேசித்து, அவர் நம் தகப்பன், அவர் நம் சிருஷ்டிகர், அவர் நம்மை படைத்தவர், அவர் சொல்படி பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் தன் பேச்சை கேட்டு வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று விரும்புவோம். அது வழக்கமான செயல்தான். நமக்கு பிடிக்காத காரியத்தை நம் பிள்ளைகள் செய்தால் நமக்கு பிடிக்காது. நம் விருப்பப்படி நம் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று நினைப்போம். நாம் நன்மைதான் நினைப்போம். இருந்தாலும் நம் பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறோம் அல்லவா? அது நீதி என்பது உண்மை என்றால் கர்த்தர் நம் சிருஷ்டிகராகவே இருக்கிறார். வெறும் பெற்றெடுத்த பெற்றோர்களே அதை எதிர்பார்க்கும் பொழுது நம்மை சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த நம் தேவன் நம்மிடத்தில் கீழ்ப்படிதலை எதிர்பார்ப்பதில் என்ன தவறு இருக்கிறது? அந்த கீழ்ப்படிதலும் அவருடைய நன்மைக்காக அல்ல, அவருடைய வல்லமையை நாம் அதிகப்படுத்துவதற்காக அல்ல. கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிவதனால் கர்த்தருக்கு என்ன லாபம் இருக்க போகிறது? நாம் கீழ்ப்படிந்தால் என்ன, கீழ்ப்படியா விட்டால் என்ன? நாம் எல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டு அல்ல. நாம் எல்லாம் கர்த்தருக்கு ஒரு தூச அளவு கூட கிடையாது. நம்முடைய வல்லமை என்ன? நம்முடைய ஓரடி உயரம் கூட நம்மை நாம் உயர்ந்து குதிக்க முடியாது. நம்முடைய பலன் அவ்வளவுதான். 1 மணி நேரம் நிற்க சொன்னால் கால்கள் வலிக்கும். நம்முடைய பலன் என்ன? நம்முடைய திறமை என்ன? அது தவறு.
நாம் அந்த அளவுக்கு உயர்ந்தவர்கள் அல்ல. நம்மை நாமே மேன்மையாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தரே பெரியவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்மை நாம் மேன்மை பாராட்டிக் கொள்ள நம்மிடத்தில் பெரியதாக ஒன்றும் இல்லை. நாம் சாதாரணமானவர்கள். கர்த்தருடைய கரத்தின் சிருஷ்டிப்புகளில் ஒன்று, அவ்வளவுதான். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஆனால் நம்மை உயர்வாக நினைக்கிறார். அவருடைய சாயலை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய திருக்கரங்களால் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அவருக்கு பிள்ளைகள் என்கிற அந்தஸ்தை நமக்கு கொடுக்க போகிறார். இன்றும் நாம் அவர் பிள்ளைகள் தான். ஆனால் அந்த தகுதிப்படுத்தப்பட வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு செல்வதற்கு, அவருடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு அந்த நற்குணங்கள் தான் என்ன என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நம்மை நற்குணசாலிகளாக, பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக, கர்த்தருக்கு பிரியமான ஜனமாக, கர்த்தருடைய ராஜ்யத்தில் பங்கு பெற தகுதியுடையவர்களாக மாற்றுவது கர்த்தருடைய ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட பரிசுத்த இந்த வேதாகமமே. பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்கள் இவைகள் நம்மை மறுரூபப்படுத்துகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் வேத வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது நமக்குள் ஊடுருவி நம் ஆவியில் கலந்து நம் டிஎன்ஏயில் இருக்கிற தீய குணங்களை அகற்றி போட்டு நம்முடைய ஆவிக்குரிய டிஎன்ஏயில் இருக்கிற தீய குணங்களை அகற்றி போட்டு பரிசுத்தமான நீதியான குணங்களை நமக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் அந்த நேரம்தான் நாம் கர்த்தருடைய வேத வசனத்தை தியானிக்கும் நேரமாயிருக்கிறது. வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது இந்த காரியங்கள் நடக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய டிஎன்ஏயில் இருக்கிற தீய குணங்கள், குற்றங்கள், குறைகள், மற்ற கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் கர்த்தர் எடுத்து போடுகிறார். அதனால் நாம் வேதம் வாசிக்க வாசிக்க நாம் சிறு பிள்ளையாய் இருக்கும் பொழுது இருந்த நம்முடைய தீய குணங்கள், பொதுவாக ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், சிறு வயதிலேயே அதிக கோபப்படுகிறவர்களாய் இருக்கிறவர்கள் வேத வசனத்தை தியானித்துக் கொண்டே ஒரு சில வருடங்கள் தியானித்தாலே அவர்கள் மறுரூபப்பட்டு விடுவார்கள், கோபப்பட மாட்டார்கள். அந்த குணம் மாறி போகும். அதிக கோபம் வராது. அந்த பொறுமை நமக்கு வரும். ஆவியின் கனிகளில் ஒன்றான நீடிய பொறுமை வரும். ஏனென்றால் வேத வசனத்தை தியானிக்க தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் ஊடுருவி நம்மை ஆளுகை செய்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய டிஎன்ஏவை சரிப்படுத்தி நம்முடைய கோபம் போன்ற குணாதிசயங்களை எடுத்து போடுகிறார். அதனால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தவான்களாக மாறுகிறோம். அந்த நீடிய பொறுமை என்னும் குணத்தை நமக்குள் உற்பத்தி பண்ணுகிறார். இப்படியாக நம்முடைய குணங்கள் மாறுகிறது. இப்படிப்பட்ட காரியத்தை மனிதனாலும் மனிதனுடைய டெக்னாலஜிகளாலும் செய்ய முடியாது. கர்த்தரால் மட்டுமே இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அதனால் இந்த காரியங்களை அவர் செய்கிறார். நம்முடைய ஜெபம் கர்த்தருடைய சன்னதியில் கேட்கப்பட வேண்டும். கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அதற்காக ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். எப்படி கர்த்தருடைய வசனத்தின்படி உயிர்ப்பிப்பது என்றால், வசனத்தின்படி என்று சொல்லும் போது பரிசுத்தமானது. வசனம் நமக்கு பரிசுத்தத்தை போதிக்கிறது. அப்படி பரிசுத்த வாழ்வை வாழ்வதற்கு உம்முடைய வசனம் சொல்லுகிற சட்ட திட்டங்களின்படியே நானும் உணர்வுள்ளவளாய் மாற வேண்டும். அதாவது உணர்வடைவது என்பது நல்ல விதமாக உணர்வடைவதும் உண்டு, தீய விதமான உணர்வடைவதும் உண்டு. நல்ல விதமான உணர்வடைவது என்பது வேதத்தின்படி உணர்வடைவது. அப்படி என்றால் நன்மையை செய்து பரிசுத்தமாய் வாழ்ந்து பாவத்தை வெறுத்து நீதியின் காரியங்களை செய்து தான தர்மங்கள் செய்து நல்ல காரியங்கள் செய்ய உணர்வுடையவர்களாய் இருப்பது. அதுதான் வேதத்தின்படி உணர்வுடையவர்களாய் இருப்பது. இரக்கம், நீதி, கிருபை, கர்த்தருடைய அந்த தயவு போன்ற அவருடைய நற்குணங்களை நாமும் பெற்று அதை செய்வதற்கு உணர்வடைந்து நாம் நம்முடைய செயல்களில் வெளிப்படுத்துவது. இதுதான் வேத வசனத்தின்படி உணர்வடைவது. தவறான உணர்வடைவது என்றால் பாவம் செய்ய விரும்புவது. எப்பொழுது பார்த்தாலும் பொய் பேசுவதற்கும், ஏமாற்றுவதற்கும், திருடுவதற்கும், அடுத்தவர் மனம் புண்பட பேசுவதற்கும், குற்றப்படுத்துவது, மற்றவர்களை தவறாக நடத்துவது, தவறாக பேசுவது, தூஷிப்பது,
பொய் வார்த்தைகள் பேசுவது, புறங்கூறுவது, அவதூறு சொல்வது போன்ற இந்த காரியங்கள் எல்லாம் இருப்பதோடு அப்படிப்பட்ட குணங்களுக்கு நாம் உணர்வடைய கூடாது. அப்படி இல்லாமல் வேதத்தின்படி வாழ்வதற்கு என்னை உணர்வுடையவளாய் மாற்றும் ஆண்டவரே என்று நாம் கர்த்தரிடம் ஜெபித்து அந்த உணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய அது எப்படி வரும் என்றால் ஜெபிக்க வேண்டும், வேத வசனத்தையும் தியானிக்க வேண்டும். அப்பொழுது அப்படிப்பட்ட நல்ல விதமான ஒரு உணர்வடைதல் நமக்கு கிடைக்கும். நம்முடைய விண்ணப்பம் கர்த்தருடைய சன்னதியில் போய் சேர வேண்டும். நம்முடைய ஜெபம் நாம் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் கேட்கிற காரியங்கள் அவைகள் கர்த்தருடைய சன்னதியில் போய் சேர வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தாழ்மையாக கர்த்தாவே என் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளும், என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் என்று ஜெபிக்க வேண்டும். தாழ்மையில் நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி உயிர்ப்பிக்கப்படுகிறோம். அது மிகவும் முக்கியம். கர்த்தருடைய வார்த்தையின்படி உயிர்ப்பிப்பது என்றால் என்ன? அவருடைய வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறது. நாம் உயிர்ப்பிக்கப்படுவது என்றால் நாம் பாவத்துக்கு மரித்து பாவம் செய்து கொண்டே இருப்போம். நம்மிடத்தில் தீய பழக்க வழக்கங்கள், பாவ காரியங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் அதற்கெல்லாம் நாம் மரித்து வேத வசனத்தின்படி புது வாழ்வு வாழ தொடங்க வேண்டும். அதற்கு கர்த்தரிடத்தில் நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே என்னை சுத்திகரியும், என்னிடத்தில் இருக்கிற பாவங்கள் எல்லாம், என் மனதில் இருக்கிற தீய குணங்கள், கெட்ட சுபாவங்கள், தீய பழக்க வழக்கங்கள், எந்தவித தீமைகள், கெட்ட குணங்கள் எல்லாவற்றையும் என் இடத்திலிருந்து எடுத்து போட்டு உன்னுடைய வேத வசனத்தின்படி நல்ல குணங்களையும் நற்செயல்களை செய்கிற நல்ல மனதையும் எனக்கு கொடும் என்று நாம் ஜெபித்து கர்த்தரிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாமும் அப்படி வாழ முயற்சிக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமாவை அதற்கு நேராக, பரிசுத்தத்திற்கு நேராக வளைக்க வேண்டும். அதாவது ஆவியை கர்த்தர் சுத்திகரிப்பார், நம்முடைய ஆத்துமாவை நாம் வளைத்து கொண்டு வர வேண்டும். அதற்கு பெயர்தான் மனம் திரும்புதல். ஆவிக்குரிய விடுதலையை கர்த்தர் கொடுத்து விடுவார். நம்முடைய ஆத்துமா நமக்கு சொந்தமா இருக்கிறது, நம்முடைய அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த ஆத்துமாவை நாம் வளைத்து அதை மனம் திரும்ப பண்ணி தீய குணங்களை விட்டு விட்டு நாம் நற்குணங்களை செய்ய வேண்டும். நற்குணத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். புதியதாய் கற்றுக்கொள்ளவும் வேண்டும். தீமையை நம்மிடத்தில் இருக்கிற கெட்ட சுபாவங்கள் எல்லாவற்றையும், பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட வேண்டும். கர்த்தர் நம் வாழ்க்கைக்கு ஏற்ற கட்டளைகளையும் கற்பனைகளையும் வேத வசனத்தில் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நம் வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனைகள், அறிவுரைகள், வழிநடத்துதல்கள், கட்டளைகள், கற்பனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவைகள் எல்லாமே நமக்கு பிரயோஜனமானவை. மனித குலத்திற்கு தேவையான எல்லா மனிதனுக்கும், எல்லா கலாச்சாரங்களிலும், எல்லா காலகட்டத்தில் வாழ்கிற மனிதர்களுக்கும், எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய காரியம்தான் வேத வசனம். வேத வசனம் எல்லோருக்கும் பொருந்தும். அவரவர் குணத்திற்கேற்ப, அவரவருடைய கலாச்சாரத்திற்கேற்ப, அவரவருடைய பலத்திற்கேற்ப, வயதிற்கேற்ப, கால பரிமாணங்களுக்கு ஏற்ப, ஆதி காலம், இந்த காலம், புதிய ஏற்பாட்டு காலம், பழைய ஏற்பாட்டு காலம் என்றெல்லாம் இல்லை. எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடியதே வேத புத்தகம். வேத வசனங்கள் நம்மை மறுரூபப்படுத்துகிறது. அவை நமக்கு உதவி செய்கிறது நம் வாழ்க்கையை சரியாக வாழ்வதற்கு. அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிரமாணங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களாக கர்த்தருடைய வழி நடத்துதல்களை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அப்படிப்பட்ட பிரமாணங்களை கர்த்தர் நமக்கு போதித்து நம்மை வழி நடத்தும் பொழுது, அதை கேட்கிற நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைவோம். ஏனென்றால் நம் வாழ்க்கையில் கர்த்தருடைய வேத வசனத்தை கற்றுக்கொண்டால், கர்த்தருடைய வார்த்தை, அதாவது நாம் மிகுந்த துன்பத்திலும் மிகுந்த போராட்டமான குழப்பமான சூழ்நிலைகளில் இருக்கும் பொழுது மிக சுலபமாக ஒரு காரியம் செய்யலாம். உடனே வேத புத்தகத்தை எடுத்து கர்த்தரிடத்தில் ஜெபித்து விட்டு வேத வசனத்தை எடுத்து, கர்த்தாவே என்னோடு பேசும், என் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற நல்ல பதிலை எனக்கு தாரும் என்று கேட்டால் உடனே அதில் நமக்கு பதில் இருக்கும். கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு கிடைக்கும். கர்த்தருடைய வழி நடத்துதல் நமக்கு கிடைக்கும். நாம் என்ன செய்தால் இந்த குழப்பங்களில் இருந்து விடுபடலாம், நாம் நல்வாழ்வு வாழலாம், நீதியின்படி நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டு விடும்.
ஆலோசனை கர்த்தா என்பது அவருடைய பெயர் அல்லவா? அவர் நமக்கு ஆலோசனை தந்து விடுவார். சுலபமாக நம் வாழ்க்கையின் பிரச்சனைகளை நாம் தீர்த்து விடலாம். குழப்பமே இருக்காது. எந்த சூழ்நிலை வந்தாலும் குழப்பம் இருக்காது. நம் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நாம் பெற்றோர்களாய் இருந்து பிள்ளைகளை வழிநடத்தினாலும் சரி, எந்த வயதிற்கேற்றவர்களாய் இருந்தாலும் சரி, வேத வசனத்தை மட்டும் கற்றுக்கொண்டால் எல்லா சூழ்நிலைகளையும் நீதியின்படியே, தவறான வழியில் அல்ல, நீதியின்படியே தீர்வை கண்டுபிடித்துக் கொள்ளலாம். அப்படி நம்முடைய நெருக்கமான பிரச்சனைகள், குழப்பங்களுக்கு மத்தியில் நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை கிடைத்தால் நமக்கு எப்படி இருக்கும் நம்முடைய மனம்? மிகவும் சந்தோஷப்படும். சந்தோஷப்பட்டால் நம் நாவு கர்த்தரை நோக்கி துதிக்கும். அதுதான் நெருக்கமான நேரங்கள், துயரமான நேரங்களிலும் உம்முடைய பிரமாணங்களை எனக்கு தந்து நீர் என்னை ஆசீர்வதித்தீர். நானும் உம்மை துதித்து மகிழ்ந்து பாடுவேன். இப்படிதான் நம் வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தருடைய கற்பனைகள் எல்லாம் நீதியுள்ளவைகள். வேத வசனத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வேத வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள் எல்லாமே நீதியானவைகள். அநீதியானவை எதுவும் அல்ல. அதை நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். நீதியான காரியங்களையே வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்படி நீதியான காரியத்தை நாம் செய்யும் பொழுது அதனால் எந்த தீங்கும் இருக்காது. சாத்தானின் செயல்கள் இருக்காது. பொல்லாத காரியங்கள் எதுவும் இருக்காது. நன்மை உண்டாகக்கூடிய காரியங்களே அது நீதியான காரியங்கள். அவைகளே நம்மால் செய்யப்படும். அதற்கு கர்த்தருடைய நீதியின்படி அவருடைய கற்பனைகள் இருக்கிறது. அந்த வேத வசனங்கள், அந்த வேத வசனத்தை கற்றுக்கொண்டு நாம் வாழும்போது நாமும் நீதிமான்களாய் இருப்போம். எந்த தீங்கும் நேரிடாது. வேத வசனத்தின்படி நடக்கும்போது நமக்கு தீங்கு வராது, பாடுகள் வராது, எல்லாம் நமக்கு சுலபமாக மாறி. அப்படி நீதியான கர்த்தருடைய கற்பனைகளை நாம் கற்றுக்கொண்ட பின்பு அப்படிப்பட்ட கர்த்தருடைய நீதியின் வசனங்களை மற்றவர்களுக்கும் விவரித்து சொல்ல வேண்டும். நாம் கற்றுக்கொண்டோம், நம் வாழ்க்கையின் நன்மைகளை பெற்றுக்கொண்டோம், அதோடு இருக்கக்கூடாது, பிறருக்கும் அதை நாம் சொல்ல வேண்டும். கர்த்தருடைய நீதியான கற்பனைகளையும் கட்டளைகளையும் வேத வசனத்தையும் மற்றவர்களுக்கும் நாம் போதித்து அவர்களும் அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களையும் வழிநடத்த வேண்டும். அதற்கு நம்மாலான எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டும். கர்த்தாவே, உம்முடைய கட்டளைகளை நான் கடைபிடிக்கிறேன். கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் வேத வசனத்தையும் நாம் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் கர்த்தருடைய கரம் நமக்கு துணையாய் இருக்கும். வசனத்தை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் கர்த்தரே இந்த வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மேல் அன்பு கூர்ந்து அவர் நம்மேல் கிருபை வைத்திருக்கிறார், அன்பும் இரக்கமும் வைத்திருக்கிறார் என்பதற்கான அடையாளம் தான் வேத வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வேத வசனத்தை நாம் பெற்றிருக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் நமக்கு துணையாய் இருக்கும். கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு எப்பொழுதும் இருக்கும். நம்மை அவர் வழி நடத்துவார். வேத வசனத்தை பெறுவது என்பதே இவ்வுலகத்தில் நாம் பெறக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷமாய் இருக்கும். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன். கர்த்தருடைய ரட்சிப்பு என்பது கர்த்தருடைய பாதுகாப்பு. கர்த்தருடைய பாதுகாப்பை நாம் அதிகமாய் விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆவலாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை எல்லா தீமைக்கும் விலக்கி நம்மை பாதுகாத்து நல்ல வழியில் ஆண்டவர் நடத்த விரும்புகிறார். அதை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் செய்யாதே என்ற செயலை செய்யக்கூடாது. செய்ய சொல்லுகிற செயலை மட்டும் செய்து சந்தோஷமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட்டு உலகத்தார் வாழ்வது போல மற்றவர்கள் செய்கிற காரியங்களை பார்த்து கர்த்தரனை இதை செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டாரே, நான் எப்படி இப்படி இருப்பது என்று துக்கமுகத்தோடு இருக்கக்கூடாது. அது அல்ல, நாம் சந்தோஷமாய் கர்த்தருடைய கட்டளைகளின்படி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கர்த்தருடைய வேதமானது நம்முடைய மன மகிழ்ச்சியாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானித்து வாழும்போது அது மிகப்பெரிய சந்தோஷம். அது அந்த சந்தோஷத்திற்கு ஈடு இணையே இல்லை. அதை படிக்க படிக்க நமக்கு ஒரு என்ன சொல்வது, மிகவும் சந்தோஷமா இருக்கும். அந்த சமாதானம் நம்மை நிரப்பும். அதாவது பச்சிளம் குழந்தைகள் தாய்ப்பாலுக்கு எவ்வளவு ஆவலாய் இருக்குமோ அது போல கர்த்தரின் வேதத்தில் நாம் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதம் அவ்வளவு மகிழ்ச்சியை நமக்கு தரும், அவ்வளவு திருப்தியான வாழ்க்கையை நமக்கு தரும். அது மிகவும் மன மகிழ்ச்சியான செயல். அது துக்கமானதோ வேதனையுடையதோ அல்ல.
வேதம் வாசிப்பது என்பது மன மகிழ்ச்சியான செயல். நம்முடைய ஆத்துமா பிழைத்திருந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய ஆத்துமா பிழைத்திருந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் நமக்கு உதவியாய் இருக்கிறது. கர்த்தர் நாம பாவம் செய்யும் பொழுது நம்மை நியாயம் தீர்த்தால் அந்த பாவத்திற்கேற்ற தண்டனையை கர்த்தர் கொடுக்கும் பொழுது அதை நாம் நிறைவேற்றி முடிப்போம். துன்பமான காலமாக இருக்கலாம். ஆனாலும் அந்த நியாய தீர்ப்புகளின் காலம் முடிந்ததும் நாம் அந்த பாவக்கரையற்றவர்களாக பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அது நம் பாவத்தை போக்குவதற்கு உதவியா இருக்கிறது. அதே போல நம்முடைய சத்துருக்கள் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது, தீயவர்கள் நியாய தீர்ப்பை பெறும் பொழுது நம்முடைய இருதயம் சமாதானம் அடையும். அவர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பி பாவம் செய்திருப்பார்கள். கர்த்தருக்கு விரோதமான செயல்களை செய்திருப்பார்கள். அதற்கேற்ற நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுக்கும் பொழுது நாம் இளைப்பாறுதல் அடைவோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நாம் அவர்களுடைய துன்பத்தில் இருந்து விடுபடுகிறோம். அது நமக்கு மிகுந்த சமாதானத்தை கொடுக்கும். கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் எப்பொழுதும் நமக்கு உதவியா இருக்கிறது. நாம் நியாயம் தீர்க்கப்பட்டால் பாவம் நம்மை விட்டு போக போகிறது. நம்முடைய சத்துருக்கள் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது அவர்களுடைய துன்புறுத்துதலில் இருந்து நாம் இளைப்பாறுதல் அடைகிறோம், விடுபடுகிறோம். காணாமல் போன ஆட்டை போல நாம் வழி தப்பித்திருக்கிறோம். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டியது, என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று தெரியாமல் மனித குலம் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் எப்படி வாழ வேண்டும் என்று தெரியும். பூச்சுக்கும், புழுவுக்கும், காக்கைக்கும், குருவிக்கும், மிருகங்களுக்கும், நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள் எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர் அவைகள் எப்படி வாழ வேண்டும் என்கிற விதியையும் அவைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். எல்லாம் ஆதி காலம் முதல் இன்று வரை அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தூக்கணாங்குருவி பூட்டை சொல்வார்கள். அது ஆயிரம் வருடங்களாக ஒரே மாதிரியான கூடுகளை கட்டி அது வாழ்ந்து முடித்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் மனித குலம் மட்டும்தான் இப்படிதான் வாழ வேண்டும் என்கிற முறை தெரியாமல் மனம் போன போக்கில் வாழ்ந்து அதனால் துன்பத்தையும் துயரத்தையும் அடைந்து கொண்டிருக்கிறான். காரணம் சாத்தான் அவனை மனித குலத்தை தவறாக வழி நடத்துகிறான். சாத்தானின் பேச்சை கேட்பதினால் மனித குலம் பெரும்பாலும் மிகுந்த துன்பத்தை அடைகிறது. கர்த்தருடைய ஆவியானவரும் நம்மை போதித்து வழி நடத்துகிறார். அவருடைய சொல்லை கேட்பவர்கள் நீதிமன்றங்களாக மாறி நித்திய ஜீவனை செலுத்திக் கொள்கிறார்கள். அதனால் நாம் எந்த பக்கத்தில் இருக்கிறோம் என்பதை நாமே நிதானித்து அறிய வேண்டும். கர்த்தாவே, உமது அடியேனை தேடும். உம்முடைய கற்பனைகளை நான் மறக்க மாட்டேன். கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் வேத வசனத்தையும் எப்பொழுதும் நாம் மறக்க கூடாது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.